இலக்கை நோக்கி டுவர்ட் த கோல் இந்த நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். பிரைஸ் தி லார்ட். ஆண்டவராகிய இயேசுவின் இனிய நாமத்தில் இந்த புதிய நாளிலே உங்கள் எல்லாருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள். யாக்கோபு எழுதின நிருபம் 5ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். எலியா கருத்தாய் ஜெபம் பண்ணினான். அல்ல, எலியா என்பவன் நம்மை போல பாடுள்ள மனுஷனா இருந்தும் அவன் கருத்தாய் ஜெபம் பண்ணினான் என்று எழுதப்பட்டிருக்கிறது. கருத்தா எலியா ஜெபம் பண்றதுக்கு என்ன காரணம் அப்படின்னா, எலியா எப்பொழுதும் கர்த்தருக்கு முன்பாக நிற்பவர். எலியா எப்பொழுதும் கர்த்தருக்காக நிற்பவர். எலியா எப்பொழுதும் கர்த்தரோடு நிற்பவர். அதனால்தான் அவருடைய ஜெபம் கருத்தா இருந்தது. அவருக்கு பாடு இல்லையா, அவருக்கு பிரச்சனை இல்லையா, இருந்தது. அதனால்தான் அவர் பெரிய தீர்க்கதரிசியா பழைய ஏற்பாட்டில் அறியப்பட்டாலும், தேவனுடைய மனிதன் என்று அறியப்பட்டாலும், யாக்கோபு இங்க எழுதும்போது அவர் ரொம்ப தெளிவா சொல்றாரு, அவரும் நம்மளை போல பாடுள்ள மனுஷன் தான். அவருக்கும் பிரச்சனைகள் வந்தது, அவருக்கும் அச்சுறுத்தல் இருந்தது. அவருடைய வாழ்க்கையிலும் நதியில இருந்த தண்ணீர் வற்றி போனது அவர் கண் பார்த்தது. அவருக்கு வந்த காகங்கள் நின்று போனது. விதவை வீட்டில தான் போய் தங்கியிருந்து போஷிக்கப்பட வேண்டும் என்கிற நிலையெல்லாம் இருந்தது. சூரச்செடிக்கு கீழே படுத்திருந்து போதும் ஊழியம் செஞ்சது, இனி கர்த்தருடைய ராஜ்யத்திற்கு போனா நல்லா இருக்கும்னு அவர் விரும்பினார் என்றெல்லாம் எழுதப்பட்டது. அப்படின்னா வாழ்க்கையில வறட்சி இருந்தது, தேவைகள் சந்திக்கப்பட பதுங்கி இருக்க வேண்டியது இருந்தது. சத்துருக்கள் அவனை சுற்றிலும் அவனுடைய பிராணனை வாங்குவதற்கு ஆயத்தமாக இருந்தாங்க. அவன் பாதுகாக்கப்படுவதும் போஷிக்கப்படுவதும் அவன் உடுத்துவிக்கப்படுவதும் ஒரு சவால் நிறைந்ததாகவே அவன் வாழ்க்கை முழுவதும் காணப்பட்டது. ஆனால் அரிய பெரிய காரியங்களை அவன் செய்தான். வானத்திலிருந்து அக்கினி இறக்குனான். அவன் வார்த்தையில் அதிகாரம் இருந்தது. தேசத்தையே கர்த்தருக்கு நேராக திருப்பினா. அது ஒரு பக்கம் இருந்தாலும் அவனும் பாடு நிறைஞ்ச மனுஷன் தான். ஆனால் ஜெபம் பண்ணான். இன்னைக்கு நமக்கு பிரச்சனை, பாடு வந்தோடனே ஜெபத்தை நிறுத்திடும். பிரச்சனை வந்தோடனே ஜெபம் பண்றதே கிடையாது. ஏதாவது ஒன்று நம்ம நினைச்சமா நடக்கலன்னா, சர்ச்சுக்கு நான் வரமாட்டேன், ஜெபத்துக்கெல்லாம் என்னை கூப்பிடாதீங்க, என் வீட்டுக்கு நம்ம ஜெபம் பண்றதுக்கெல்லாம் வராதிங்க, இந்த மாதிரி நம்ம நிலைமெல்லாம் மாறிப்போய். ஆனா இந்த மனுஷன் கருத்தா ஜெபம் பண்ணான்னு பைபிள் எழுதியிருக்காங்கவே. இந்த எலியாவின் இடத்துலேருந்து கற்றுக்கொள்கிற இந்த காரியத்தை பிராக்டிஸ் பண்ணுவோம். எப்பொழுதும் கர்த்தருக்கு முன்னாடி நின்னுங்க. மனுஷனுக்கு முன்னாடி நின்று எனக்கு இந்த பிரச்சனை இருக்கு, எனக்கு அந்த பிரச்சனை, எனக்கு இது தேவை, அதெல்லாம் நிறுத்துவோம். கர்த்தருக்காக. இந்த உலகம் யாருக்காகலாமோ வைராக்கியம் காண்பித்து கொண்டு இருக்கிறது, நாம கர்த்தருக்காக வைராக்கியம் காண்பித்து வாழ்வோம். அதோடு கூட மாத்திரமல்லாமல் கர்த்தரோடு நின்றான். எந்த சூழ்நிலையிலும் அவன் கர்த்தரை விட்டு விலகலை. நீங்க கர்த்தரோடு இருந்தா கர்த்தர் உங்க கூட இருப்பாருன்னா பைபிள் சொல்லுது. அவ இப்படிலாம் இருந்தாதான் நம்முடைய ஜெப வாழ்க்கை அர்த்தம் நிறைந்ததா இருக்கும். நம்முடைய ஜெபம் கருத்தா இருக்கும். நம்முடைய ஜெபத்தை கேட்டு கர்த்தர் உடனடியாக அவர் பதில் தருவார். எலியாவை போல கருத்தாய் ஜெபிக்க ஆண்டவர் உதவி செய்வாராக. பரிசுத்த பிதாவே, எங்களுடைய ஜெப வாழ்க்கை மாறட்டும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். For prayer contact Pastor J. Kumar, El Shaddai Ministries, 9500252586, Surandai.